ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமாண்டவரே, இந்த நாட்களில் கூட சுகமளிக்கிற ஆராதனை வேலை நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் உங்கள் மகிமையால் இந்த நேரத்தை நீ நிரப்பும்படியாக, இந்த ஆலயத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் எல்லாருடைய இருதயத்திலும் இந்த வார்த்தைகளானது கடந்து செல்லட்டும். அப்பா உம்முடைய ஆண்டவரே, அப்பா துதியானது எல்லாருக்குள்ள கட்டுகளை உடைக்கும்படியாக, சாபங்களையும் பாவங்களையும் நோய்களையும் நீக்குகிற ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. உடைய வார்த்தையை கொண்டு பேசுங்க, நீர் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கரங்களை தட்டி பாடுவோமா? செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம், புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரே எழுப்பினார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர்
வசிக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதம் செய்களும் அதிசயம் செய்கிற தேவன் நம்மோடு என்றும் இருக்கிறார். ஹல்லேலூயா. குருடருக்கு செவிடருக்கு சுகம் தந்த தெய்வம் இன்னைக்கு நம்ம பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கப்பட்டிருக்கா, சுகவீனப்பட்டிருக்கோமா, கத்த இந்த நாளில் சுகத்தை தரப்புறா. எல்லாரும் விசுவாசத்தோடு முன்னோர்கள் நம் மீது நம்பிக்கை, அவர் மேலே ஆண்டவர் மேலே என்ன செஞ்சாங்க, நம்பிக்கை வைத்தாங்க. அந்த பாட்டை பாடுவோமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதா விடுவித்தீ. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெக்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முகம் வெக்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானான். தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானான். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவி. சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்து கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தான். பிடித்து கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தான். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்து கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தான். அந்த திருவார்த்தையை பிடித்து கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தான். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. முன்னோர்கள்
மக்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. ஹல்லேலூயா. முன்னோர்கள் அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தானியல் எல்லாருமே முன்னோர் காலத்தில் வாழ்ந்த எல்லா ஆவிக்குரிய பிள்ளைங்க எல்லாருமே கர்த்தரை மாத்திரம் நம்பியிருந்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க எல்லா காரியத்திலையும் ஜெயம் எடுத்தார்கள். எல்லாரும் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். எழுந்திருந்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். எங்கள் நேசிக்கு நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. அப்பா நீ நல்லவர் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த ஆண்டவரே அப்பா முன்னோர்கள் அப்பா, உண்மையை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்ந்த முன்னோர்கள் எல்லாம் உண்மையே நம்பி இருந்து ஜெயத்தை பெற்றார்களே. பல பாடுகள், பிரச்சனைகள் ஆண்டவரே, பல போராட்டங்கள் வந்த போதிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தீரே, துணையாய் நின்றீரே, பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அதே போல் இந்த நாட்களில் யாரெல்லாம் சுகவீனத்தோடு வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்குதே, கடன் பிரச்சனை ஒரு பாரமாக இருக்குது, ஒரு நோய் என்னை தாக்கிக்கிடுச்சே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மரண போராட்டத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்பா, எல்லாருக்கும் சுகத்தை தருகிற தெய்வம் இந்த நாளில் நீ கிரியை செய்ய முடியாது. ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை இல்லையா, எனக்கு இந்த நோயிலேருந்து எனக்கு விடுதலை இல்லையா, என்னை டாக்டர்லாம் கைவிட்டார்களே, என் உறவினர்கள் கைவிட்டார்களே, இப்போ நான் தனிமரமாக இருக்கிறேனே, என்னை விசாரிப்பற்றவளாக இருக்கிறேனே, ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு சொல்லி எந்தெந்த உள்ளங்களெல்லாம் ஏங்கி நிற்கிதோ, இன்னைக்கு கர்த்தர் அந்த திராட்சை செடியை விசாரிக்க கர்த்தர் அந்த நாட்களிலே வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் சுகம் கொடுப்பதற்கும் உங்களை வாழ வைப்பதற்கும் ஆண்டவர் இன்னைக்கு நடத்துவதற்கும் உங்களை வழி நடத்த வருவதற்கு ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உங்களை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை ராஜா. அப்பா, வியாதியோடு பலவீனத்தோடு அப்பா சோர்வோடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேடி என் தேவனாகிய கர்த்தர் செல்ல முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படிப்பட்ட நபர்களை சந்திங்கப்பா, சுகத்தை தருவீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உமையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உமையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானம் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்ட நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமா செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். ஆமாண்டவரே, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கேன் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க
வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உமையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உமையன்றி யாரும் இல்லையப்பா. ஆமாண்டோரே, எங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்கா ஏசப்பா? பா, எல்லாராலையும் கைவிடப்பட்டுட்டோமே, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டுட்டோமே, ஒன்றுக்கு உதவாத ஒரு குப்பையை போல் ஆயிட்டோமே. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வோம் என்று திகைத்து நிற்கிற இருதயத்துக்கு ஆண்டவரே நீ கடந்து சென்று உதவி செய்வீராக. அப்பா, பலப்படுத்துகிற தெய்வம், சுகத்தோடு எழுப்புகிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் படுக்கையிலிருந்து எழுப்புவீராக. உங்கள் வல்லமையுள்ள கரத்தை தொட்டு சுகமாக்குவீராக. அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு ஏங்கி போய் இருக்கிறார்களோ, எங்கும் போக முடியலையே, வழி தெரியலையே, எல்லாருடைய உதவியும் இல்லாமல் போயிடுச்சேன்னு சொல்லி யாரெல்லாம் உதவியற்ற சூழ்நிலையில், சிறுமைப்பட்ட நிலைமையில், நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார்களோ, அந்த நபர்களை தேடி உங்கள் வார்த்தை செல்லட்டும், உங்கள் பிரசன்னம் செல்லட்டும் ஐயா. சுகத்தையோடு எழுந்திருக்க கிருபை பாராட்டுவீராக. சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே, இங்கே நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் வல்லமை உள்ளதுப்பா. உங்கள் வார்த்தை உண்மையானது ஆண்டவரே, அது கிரியை செய்ய வல்லமை உள்ளதுப்பா. நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அப்பா வியாதி உள்ளவர்களை எழுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் கூட பலவீனப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான இந்த மதிய வேளையிலையும் ஒவ்வொருவரும் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு ஆண்டவரே, டாக்டரால் கைவிடப்பட்டவங்க, உறவினர்களால் கைவிடப்பட்டு ஆண்டவரே அப்பா எங்கே போவது என்னும் தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் என் பாதையெல்லாம் இருளாக இருக்குதுன்னு சொல்லி வேதனையோடு தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளில் தொட்டு சுகமாக்கி அற்புதத்தின் கரம் சுகமாக்க முடியாது ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். சங்கீதம் 103 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்குற வார்த்தை என்னென்னா, முதலாவது நம்மிடம் காணப்படுகிற அக்கிரமங்கள், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் செய்த தவறுகள் தான் பெரிய பாவங்களை பிறப்பிக்குது. அது நமக்கு பெரிய அக்கிரமாக மாறி அது நம்மளுடைய நோய்களை கொண்டு வருகிறது. நம்முடைய அக்கிரமங்கள் தான் நமக்கு நோய்களை கொண்டு வருகிறது. முன்னோர்கள் செய்த பாவங்கள், நாம் செய்த பாவங்கள், அப்புறம் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களுக்கு செல்லுதல், பேசுதல், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அது அக்கிரமமாக கர்த்தர் எண்ணுகிறார். அந்த அக்கிரமத்திலிருந்து கர்த்தர் இன்னைக்கு நம்மளை விடுவிக்க போகிறார். அந்த அக்கிரமமானது நம்ம சரீரத்தை விட்டு, நம்ம இருதயத்தை விட்டு, நம்ம சிந்தையிலிருந்து விலகி போகுமானால் நம்மளுடைய நோய்களும் அதோடு ஒளிந்து போகும். எப்படி அக்கிரமங்கள் நம்மளை விட்டு மீறும் போகும் அப்படின்னா, கர்த்தர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால அவருடைய நம்மளுடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் என்ன செஞ்சுருக்காரு, மன்னித்திருக்கிறார். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும், இன்றைக்கி நீங்கள் சுகமாக விரும்புகிறீங்க அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும், ஆண்டவரே நான் இளவயதில் செஞ்ச பாவங்கள், என் முன்னாடி பிறந்தவங்க பாரம்பரியாக செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து என் நோயிலேருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவரை கெஞ்சி கேட்கணும். அப்படி கெஞ்சி கேட்குற அவங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாருன்னா, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். உன் உயிரை, நீ பாதாளத்துக்கு போக வேண்டிய ஒன்றைய ஆண்டவர் அவருடைய கரத்தினால, அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தூக்கி எடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னிக்கும் போது நம்மளுடைய நோய்கள் என்ன செய்யுது, அதோட
மன்னிக்கப்படுகிறது. நம்மளோட நோய்களும் நம்ம சரீரத்தை விட்டு விலகி போகிறது. விலகி போகிறது மாத்திரம் இல்லை, அவர் இன்னொரு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். முடிசூட்டுனாலே என்ன ஆகுது? அவருக்குரிய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்கிறோம்? சொந்தமான பிள்ளைகளாக மாறுகிறோம். யார் ஜெயம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு முடிசூட்டப்படும். இந்த காரியத்தில் அக்கிரமங்களிலிருந்து பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவங்க நோயிலிருந்து விடுதலை கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அப்படி உள்ளவங்களை ஆண்டவர் என்ன செய்யறானா? முடிசூட்டுகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் காண முடியாத நன்மைகள், நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்காத நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் அந்த ஸ்பாட்லேயே நமக்கு அனுபவிக்கும்படியாய் அற்புதம் செய்கிறார். இப்போ சுகர் பேஷண்டா, நிச்சயமாக அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது அப்படி இல்லைங்க. ஆண்டவர் கொடுக்குற சுகம் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட வைக்கும். ப்ரெஷரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் அதுக்கான காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரீரத்தில் சுகத்தை தருவார். இப்போ கேன்சர் நோய், இப்படிப்பட்டவங்க ஒரு சிலர் தான் சாப்பிடும், ஒரு சிலர் சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு ஆகாரங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மருத்துவர்களால் தடை செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட தடையை நீக்குகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தடையை நீக்கி தான் நம்ம என்ன செய்யறோம்? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். உன் வயது கழுக்கு சமானமாய் வாழ வயதை போல தேவன் ஆக்குகிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி நியாயத்தை செய்கிறார். இன்னைக்கு வியாதியோட பலவீனத்தோட ஒடுக்கப்பட்டு பலவீனப்பட்டு யாரெல்லாம் எல்லாராலையும் நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க? வையப்படுவீங்க. எல்லாரும் உங்களை போகிறவங்க வர்றவங்களாம், இவன் என்ன பாவம் செஞ்சானோ, இவன் என்ன பாவம் செஞ்சாலோ, அக்கிரமம் என்ன பண்ணாலோ தெரியல, இவ படுத்த படுக்கையாக இருக்கா, இவ எழுந்திருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி மனிதர்கள் உங்களை மனவடிவாக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை குறித்து சொல்லுகிறார், நீ அந்த அக்கிரமங்களையும் நீ செய்த பாவங்களையும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணு. நான் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால உன் அக்கிரமங்களையும் உன் நோய்களையும் நான் குணமாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கிறார். இந்த வார்த்தையானது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு மாத்திரம் இல்லை, நம்மளுடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் இந்த வியாதி படுக்கையில் இருக்கிற நம்மளைய ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்த வைக்குது. அந்த கண்ணீர் சாதாரண கண்ணீர் இல்லை, துக்க கண்ணீர். துக்கத்தோடு அந்த நாட்களையும் நேரத்தையும் நிமிஷத்தையும் கழிக்கிற ஒரு கண்ணீராக இருக்குது. நம்ம படுக்க மாறாதா? இல்லை இப்படியே போயிட்டா கூட நல்லதே. இல்லைங்க, அப்படியே போயிட்டா நீங்கள் பாதாளமான நரகத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதே ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை அக்கிரமங்களையும் மன்னித்துருவார், நோய்களையும் குணமாக்கி உங்களை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்ணை கண்ணீருக்கு விளக்குகிற தெய்வமாக இருக்கிறார். நம்மளுடைய காலை இடறுதலுக்கு தப்புவிக்கிற தெய்வமாக இருக்கார். நம்ம யோசித்து பார்ப்போமா? நம்ம மரண படுக்கையில் படுத்திருக்கிற நம்ம, வியாதிப்பட்ட நம்ம சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கா? நம்ம கடந்து வந்த ஒவ்வொரு பாதையும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் நம்ம சிந்திக்கணுங்க. நம்ம எந்த மாதிரிலாம் நடந்தோம், நம்ம என்ன மாதிரிலாம் நம்ம பேசணும், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம், துன்மார்க்கமான வாழ்க்கையா இல்லை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையான்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் சிந்திப்போமானால் கர்த்தர் அந்த நாட்களில் வெளிப்படுத்துவார். நம்ம காரியங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணுங்க. நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் அவர்கிட்ட கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எதையுமே உணராமல் ஆண்டவர்கிட்ட சுகத்தை மாத்திரம் எதிர்பார்த்தா அந்த நன்றி கெட்டவர்களாக நம்ம மாறி விடுவோம். ஆண்டவர் நம்மளுடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னிக்கணுங்க, நோய்களெல்லாம் குணமாக்கணும். அப்போ தான் நம்மளுடைய கால்கள் இடறுதலுக்கு தப்புவிக்கப்படும். இடறுதல்னா நம்ம கால்கள் நடந்து கொண்டு இருக்கும்போதே என்ன செய்யணும்? பிறண்டு விட்டுருது. பிறண்டு கைகால் என்ன செய்யுது? சுளிக்கிறது. அதனால் படுகிற வேதனை அதிகமாக தானே இருக்குது. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு கால் அடி சறுக்குதலும் நம்மளுடைய ஆண்டவருக்கு நேர்தலாக நடக்கணும். நம்மளுடைய கால்கள் அடிகள் சறுக்கும்போது நமக்கு அந்த இடத்துல என்னன்னா இடறுகிற ஒரு வண்ணம் வருது. இடறுகிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம நேராக கீழே தான் விழுவோம், பாதாளத்துக்கு நேராய். இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே எனக்கு நீங்கள் சுகம் தந்துருங்கப்பா, என்னை நீங்கள் வாழ வைங்க. என்னை எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுறாங்க, என்ன பாவம் செஞ்சானோ தெரியலேன்னு சொல்லி வர்றவங்க போகிறவங்களெல்லாம் என்னை மனமடி பார்க்குறாங்க, என்னை காயப்படுத்துகிறாங்க, குற்றுயிராக்குறாங்கன்னு சொல்லி அந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் உங்களுடைய பாரங்களை, உங்கள் வருத்தங்களை, உங்கள் வியாதியை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் நடந்து வந்த பாதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே இந்தந்த மாதிரி காரியத்தெல்லாம் நான் செஞ்சேன், இதனால் ஒருவேளை நான் பாதிக்கப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
கர்த்தர் இன்னைக்கு அந்த காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி, நீ இந்தந்த காரியமெல்லாம் செஞ்சேலப்பா, இந்தந்த காரியமெல்லாம் நீ போனேல்ல, அதனால தான் இந்த பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஒருவேளை உங்களுக்கு எந்த தவறுமே செய்யாமல் உங்களுக்கு வியாதி படுக்கையில் இருக்கிறீங்களா, அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வண்ணமா உங்களை எழுப்புகிறதா இருக்கும். உங்களை போல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்லுவதற்கு இந்த வியாதிகள் அனுமதிக்கப்படும். ஆனால் அதிலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டுங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம மரண படுக்கையில் இருக்கிறோமா, இன்னைக்கு கர்த்தர் நம்ம தூக்கி எடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எசேக்கியான்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தாருங்க. இந்த எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு ராஜா எப்படி வேணாலும் வாழலாம், அப்படி தானே? ஒரு ராஜா என்ன செய்யலாம், காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, பண வசதி எல்லாமே இருக்குது. அவருக்கு இப்படி சொடக்கு போட்டால் என்ன செய்யும், சகலமும் தேடி வரும். ஆனால் அப்படிப்பட்ட ராஜா எதை சொன்னாலும் என்ன செய்யும், கிடைக்கும். அப்படிப்பட்ட ராஜா ஆனால் ஆண்டவருக்கு பயந்து உண்மையாக நடந்தாருங்க. அவருக்கு ஒரு நாள் ஒரு பெரிய கேன்சர் வந்துருச்சு. அந்த கேன்சர் நோயினால் அவர் பாதிக்கப்படும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நீ மறிச்சிருவேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லிட்டார். அவர் சுவர்புறமாக திரும்பி தேவனை நோக்கி அழுது முறையிட்டாருங்க. ஐயா, நான் இது வரைக்கும் நான் உமக்கு உண்மையாக தானே நடந்தேன், நல்லபடியாக தானே நடந்தேன், நான் நேர்மையாக தானே நடந்தேன்னு சொல்லி அவருடைய காரியத்தை அவர் சொல்கிறார். சொல்லி முடித்த நிமிஷத்தில் கர்த்தர் திரும்பியும் அவர் 15 வருஷத்தை ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நம்பி ஆண்டவர் என்ன செய்யணும், நம்ம ஆண்டவருடைய கையில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அருமையான இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, குயவன் தன் கையில் உள்ள ஒரு களிமண்ணை பிசையும் போதே அது கெட்டு போகும்போது அதை தூரி வீசி எறியாமல் திரும்பியுமாய் எடுத்து ஒரு பானையாய் ஒரு வணைகிறாரே, அப்படிப்பட்ட ஆண்டவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட குணமுள்ள ஒரு தேவன் எங்களை நாங்கள் வியாதியில் இருந்தாலும் சரி, பலவீனத்தோடு இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களை தூக்கி எரிஞ்சிருக்கலாம் ஏசப்பா. தூக்கி எறியப்பட்ட எங்களே தான் நீங்கள் உங்கள் கையினால் தூக்கி எடுத்து, இல்லை மகனே மகளே நீ பயப்படாத, நான் உன்னை வாழ வைக்கிற தெய்வம் சொல்லி கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடறுதலுக்கும் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கிற தெய்வமாக இருக்கிறீர் ஐயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புவீராக, மரண படுக்கையிலிருந்து தூக்கி விடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.